டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தினுடைய புதிய சிசிடிவி வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த சிசிடிவி காட்சி சொல்வது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அதில் சந்தேகப்படக்கூடிய நபரான உமர், அவர் அந்த I-20 கார்ல எந்தெந்த ரூட்ல என்ட்ரி ஆனார், காலையில 8 மணிக்கு அவர் டெல்லிக்குள்ள என்ட்ரி ஆனதாக சொல்லப்படுது. மாலை குண்டுவெடிப்பு நடக்கும் வரை அவர் சுற்றிச் இருந்த பாதைகளில் உள்ள அனைத்து சிசிடிவிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. டெல்லி போலீசாரால் தற்போது 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட 43 சிசிடிவிகளில் தான் அவரது கார் பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி புட்டேஜ் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த சிசிடிவி என்பது பிற்பகல் 2:35 மணிக்கு பதிவானது. இந்த சிசிடிவியை பொறுத்த மட்டும் அவர் அந்த கார்ல பைஸ் இலாஹி அப்படின்ற மசூதிக்கு அருகில் சென்றதாகவும் அங்கு காரை நிறுத்திவிட்டு அந்த மசூதிக்குள் சென்று தொழுகை நடத்தியதாகவும் கூட சொல்லப்படுகிறது. எனவே அந்த மசூதி பக்கத்தில் ஏதேனும் சிசிடிவி இருக்கிறதா அல்லது மசூதியில் சிசிடிவி இருக்கிறதா என்பதையும் தற்போது போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்த இருக்கிறார்கள். ஒருவேளை அவர் அங்கு தொழுகைக்காக சென்றிருந்தால் அங்கு யாரையாவது சந்தித்திருக்கிறாரா என்ற ஒரு விஷயமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.